في أطهر أرض. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه تعليم وتكريم ومخبر وآمرا إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة. وقال النبي صلى الله عليه وسلم داعوا مرضاكم بالصدقة. உடனேக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக அவன் சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அடிப்படையாய் அவதரித்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்நபர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் குறிப்பாக இன்றைய மஜ்லிஸில் நம்முடன் இணைந்திருக்கும் நம் அனைவருக்கும் உண்டாகட்டுமாக. இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு உதவுறது ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு காசோ ஒரு மனதார கொடுக்கறதுன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. தான் தேவைக்கு போக மீதி இருக்கிறத நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்றதுக்கே வழி இல்லாத அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாரி சிச்சுவேஷனுக்கு இந்த மாரி விஷயங்களுக்கு யாரெல்லாம் என்ன பண்றாங்க, காசை தனக்கு மட்டும் வச்சுக்கிட்டு யாருக்குமே கொடுக்காம அது பிறருக்கு பிரயோஜனம் அளிக்காத அளவுக்கு தனக்கு மட்டும்தான் அந்த காசுல இருக்கிறாங்களோ அவங்களுக்காக அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்றான் குர்ஆன்ல, இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னah. ஒரு தோட்டத்தாரை சோதிச்சதை நீங்க பார்க்கவில்லையான்றது பேர் அல்லாஹ் கேட்கிறான். அதுல அல்லாஹ் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு தோட்டத்துறை நபர், அந்த நபர் என்ன பண்றாங்க, அந்த விளைச்சல் வருதுல அந்த தோட்டத்துல என்னென்ன பழங்கள் கனிகள் எல்லாம் பூக்குதோ காய்க்குதோ அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஏழைகளுக்கு பாதிய அதனுடைய பாதி பொருளாதாரத்தை என்ன பண்றாங்க ஏழைகளுக்கு கொடுத்துட்றாங்க. அதுல வர பாதி லாபத்தை ஏழைகளுக்கு கொடுத்துட்றாங்க. மீதி என்ன பண்றாங்க குடும்பத்துக்கும் தனக்கும் எடுத்துக்கிறாங்க. இப்படியே வாழ்ந்து வர அந்த நபர் இது என்ன பண்றாங்க, ரெகுலரா எப்ப எல்லாம் அந்த விளைச்சல் வருதோ அந்த நிலத்துக்கு அந்த தோட்டத்துக்கு எப்ப எல்லாம் விளைச்சல் வருதோ அப்போ எல்லாம் என்ன பண்றாங்க, அதை மக்களுக்கு பாதிய மக்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாரி வாழ்ந்துட்டு இருக்க அந்த நபர் அவங்களுக்கு ஒரு 5 குழந்தைகள் இருக்கிறாங்க. 5 குழந்தைகள், அதுல 4 பேர் எப்பயுமே அப்பாவை திட்டிட்டு இருப்பாங்க. அத்தா பைத்தியம் அகமத், ஏன்னா அது சம்பாதிச்ச காசு தனக்கு வச்சுக்க தெரியல, பிறருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பாதியை செலவு பண்ணிடுறாங்க. இதனால நம்மளால பணக்காரனே ஆக முடியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அது 4ல ஒரே 5ல ஒரு சகோதரர் மட்டும் என்ன பண்றாங்க, அப்பாவை எப்பயுமே புகழ்வாங்க. ஏன்னா அத்தா செய்யறது நல்லது, ஏன்னா அப்படி அல்லாஹ் அவங்களுக்கு ஏன் கொடுக்குறான்னா அவங்க மக்களுக்கு பாதியை கொடுக்குறாங்க, ஏழைகளுக்கு பாதியை கொடுக்குறனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், அந்த தோட்டத்துக்கு வளமையை கொடுக்குறான், அதெல்லாம் செல்ல செழிப்பா வளருது அப்படின்னு சொல்லி ஒரு மகன் சொல்றாங்க. அப்போ இப்ப 5 இந்த 5 மகன்கள் இருக்கிறாங்கல்ல, இப்ப அவங்க தந்தை அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. அதுக்கு பிறகு மெஜாரிட்டியான 4 மகன்கள் எல்லாமே என்னதான் சொன்னாங்க, அப்பாவை திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்பா வஃபாத் ஆன பிறகு முடிவு பண்றாங்க, சத்தியம் பண்றாங்க, இதுக்கப்புறம் இந்த விளைச்சல்ல வர இந்த நிலத்துல இந்த தோட்டத்துல வர எந்த கனி பழத்தையும் என்ன பண்ண மாட்டோம், யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு நபர் மட்டும் இது வேணாம், தப்பு, அத்தா காலகாலமா இதை கொடுத்துட்டு வராங்க, அது நம்ம நிறுத்திட்டோம்னா மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும், ஏழைகளுக்கு எதுவும் கிடைக்காம போயிடும், இதனால நம்மளுக்கு தோட்டத்துக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மகன் மட்டும் சொல்றாங்க. இப்ப ஆனா அந்த மெஜாரிட்டியான 4 நபர் இருக்கனால இந்த ஒருவரும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கூட இணைஞ்சிடுறாங்க. வேற வழி இல்லை. ஏன்னா 4 பேர் என்ன சொல்றாங்க, தோட்டத்துல இருக்க விளைச்சல் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறப்ப ஒரு நபரால் மட்டும் எதுவும் பண்ண முடியாது, அதனால அவங்க கூட அவங்க ஜாயிண்ட் ஆகிக்கிறாங்க. இப்படி இருக்கிற அந்த நேரத்துல அந்த தோட்டத்தார் அந்த நபர்கள் என்ன பண்றாங்க, இரவு தூங்குறப்ப யோசிச்சு சொல்லிட்டு தூங்குறாங்க. காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு அந்த விளைச்சல்ல வர அந்த தோட்டத்துல வர அந்த கனிகள் பழங்களை என்ன பண்ணணும், காலங்காத்தால இப்ப நம்ம அறுவடை செஞ்சிடணும், எடுத்துடணும். அப்பதான் அந்த ஏழைகள் யாரும் பார்க்க மாட்டாங்க. காலங்காலமா கொடுத்தனால எப்பயுமே நிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா நம்ம சீக்கிரம் போயிடுவோம்னு சொல்லி தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு காலையில ஒரு சகோதரர் எழுப்பி விடுறாங்க. எல்லாம் ஒருத்தவங்க எழுப்பிக்கிறாங்க. எழுப்பினதுக்கப்புறம் எல்லாங்க சரி நம்ம போவோம், டைம் ஆயிடுச்சு, எங்க விடியறதுக்குள்ள போயிடணும், மக்கள் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கிளம்பி போறாங்க. போயிட்டு அந்த விளைச்சல் நிலத்தை பார்க்குறாங்க. எல்லாமே கருகினா போயிடுது, கருகி சாம்பலா போயிடுது. ஏன்னா அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு, இது வேற நிலம்னா இல்லை, நம்ம வேற எங்கேயும் மாறினா வரல, நம்ம நிலமை தான், நம்ம நிலம் தான் இது ஏன் இப்படி ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், அத்தா காலகாலமா ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்த அந்த இதை அல்லாஹ் அதனாலதான் பறக்கச் செய்தான். அதனால நம்ம கொடுக்காதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சாம்பலா ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். இந்த ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன பண்றான், குறிப்பிட்டான். அதை அவங்க பின்னாடி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மாறினாங்க. ஓகே, ஆனா நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அதுல இருக்க லாபத்துல 1% என்ன பண்ணணும்,
ஏழைகளுக்கோ சதக்காவா இது மற்ற ஏழைகள் மக்களுக்கு சதக்காவா நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கலன்னா நம்மளுடைய பொருளாதாரத்துல நம்மளுடைய தொழில என்ன பண்ணாது, பரக்கத்து கிடைக்காது. அதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் நம்மளுக்கு தெரியுது. இதை குறித்து ரசூலுல்லாஹ் ஒரு வரலாறு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவோம், ஒரு மேகங்கள் பேசிக்கொள்ளும். பாலைவனத்துல ஒரு நபர் பார்ப்பாரு, மேகங்கள் பேசிக்குது, இதேமாதிரி நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ் என்ன அந்த தோட்டத்துக்கு போக சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி தோட்டம் பேசிக்கிட்டு போகுது. இந்த மேகங்கள் எல்லாம் அந்த தோட்டத்துக்கு போகுது. அதை பார்த்துட்டு அந்த நபர் அதை ஃபாலோ பண்ணி போறாங்க, அதை பின்தொடர்ந்து போறாங்க. என்னடா அது, மேகம் ஒரு இடத்துல போயிட்டு மழை பெய்யுது, அங்க மட்டும் அதுக்குள்ள வெயில் அடிக்கிற அந்த இடத்துல ஒரே ஒரு நிலத்துக்கு மட்டும் ஒரே ஒரு அந்த என்ன பண்ணுது, ஒரே ஒரு அந்த தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்யுது. அதை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, தோட்டத்துக்காரர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி உங்களுடைய இதில் மட்டும் மழை பெய்யுது அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்னாங்க, இதேமாரி என்னுடைய பொருளாதாரத்தில் இதில் வர லாபத்தில் 3 நான் பிரிப்பேன். ஒன்று என் குடும்பத்துக்கு நான் எடுத்துப்பேன், ஒன்று என் குடும்பத்துக்கு என்னுடைய மகன்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு நான் எடுத்துப்பேன். இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, அதில் இருக்கு முதலீடு போடுறதுக்காக, அந்த தோட்டத்தை மேன்மேலும் வளர்க்கறதுக்காக அதுக்கான ஒரு பங்கை நான் என்ன பண்ணிப்பேன், எடுத்துப்பேன். ஆனால் இன்னொரு பங்கு இருக்குல்ல, அதை நான் ஏழைகளுக்கு கொடுத்துருவேன், ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, ஏழைகளுக்கு சதக்கா செய்ய போய் அந்த காசுலேருந்து எதுல சம்பாதிச்சாங்களோ அதுலேருந்து ஏழைகளுக்கு கொடுக்க போய் என்ன பண்ணா, அல்லாஹ் அவங்க தோட்டத்துக்கு என்ன பண்ணுவான், அவ்வளோ வெயில் அடிக்கிற அந்த சுச்சுவேஷனுமே அங்கே மட்டும் என்ன பண்ணான், அல்லாஹ் மழை பெய்ய வச்சான். இப்படி தான் நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த தொழிலிருந்து வர அந்த வருமானத்தில் நம்ம 1% ஆச்சு எஹ்லாஸாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணுவோம், அல்லாஹ் நம்மளுடைய தொழிலுக்கு நம்மளுடைய வருகின்ற வருமானம் குறைஞ்சதா இருந்தாலும் அதில் என்ன பண்ணுவோம், அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இப்படி நம்ம அல்லாஹ் ரசூல் சொல்றதை வச்சு நம்மளுக்கு அது புரியுது. அதில் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, லா தூக்கி ஃபயூகா அலைக்க, லா தூக்கி யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ, கொடுக்காம இருக்கானோ, மறுத்துக்கிறான், எப்படி கொடுக்கறது மாற்றான், தனக்குள்ளேயே முடிஞ்சு வைத்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வருமானத்தையும் எதுவுமே என்ன பண்ணல, ஏழைகளுக்கு யாருக்கும் கொடுக்கல, தனக்குள்ளே முடிக்கி வச்சுக்கிட்டான். அதை என்ன பண்ணுவான், அல்லாஹ் ஃபயூகா அலைக்க, அவனுக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், முடிஞ்சு வைத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய ரஹமத்து கொடுக்க மாட்டான், அவனுடைய செல்வத்துக்கு பரக்கத்து கொடுக்க மாட்டான், அவன் சம்பாதிக்கிறது மூலியமா மன நிம்மதியை கொடுக்க மாட்டான், அவனுக்கு நோய்கள் அதிகமாக வரும், அவனுக்கு என்ன பண்ணும், மன நிம்மதியே இல்லாமல் அவன் வாழ்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இதை தான் என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, லா தூக்கி யாரெல்லாம் முடிந்து வைத்துக் கொள்கிறானோ ஃபயூகா அலைக்க, யாரெல்லாம் சதக்கா செய்யல, ஏழைகளுக்கே கொடுக்கல, மற்ற ஏழை கஷ்டப்படுறாங்களே யாருமே எதுவுமே பார்க்கல, நான் வாழ்ந்தா போதும், நான் நிம்மதியா இருந்தா போதும் நினைக்கிறானோ அவனுக்கு என்ன பண்ணுவான், ஃபயூகா அலைக்க, அல்லாஹ்வும் என்ன பண்ணுவான், எதையுமே கொடுக்காம நிறுத்திடுவான். ஆனா அன்ஃபகையா இப்னு ஆதம், என்ன பண்ணு, நீ செலவு செய், இப்னு ஆதமே, ஆதமுடைய மகனே, நீ என்ன பண்ணு, அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து ஏழைகளுக்கு கொடு, சதக்கா செய், அதுல இருந்து என்ன பண்ணு, யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடு. என்ன அப்படி நீ கொடுத்தனா உன்ஃபிக அலைக்க, உன் மீது என்ன பண்ணுவான், அல்லாஹ் உன் மீது செலவு செய்வான். அப்படின்னா அல்லாஹ் உனக்கு கொடுப்பான், உனக்கு என்ன பண்ணுவான், அல்ல பரக்கத்து செய்வான். உனக்கு குறைஞ்ச ஒரு இதா இருந்தாலும், ஒரு வருமானமா இருந்தாலும், அல்லாஹ் அதுல மிகப்பெரிய 1 லட்சத்துடைய வேலையா இருக்கும், 1 கோடியோட வேலையா இருந்தாலும் என்ன பண்ணுவான், அதை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணிப்பான், பூர்த்தி செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. இதுலேருந்து தெரிகிறது நம்ம என்ன பண்ணணும், நம்ம சம்பாதிக்கிற காசுலேருந்து பிறருக்கு கொடுக்கணும். கஷ்டப்படுறது யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இஹ்லாஸா மனசார நம்ம கொடுத்தோம்னா நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் என்ன பண்ணும், அல்லாஹ் நல்லதா வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் கெட்ட மரணம் இல்லாமல் அல்லாஹ் பார்த்துப்பான். அதனால தான் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, தாபு மல்லாக்கும் பிஸ்ஸதக்கா, நீங்க நோய்வாய் பட்டிருந்தா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தவங்க, இல்லை நம்மளுடைய குடும்பத்திலே யாரோ நோய்வாய் பட்டிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ மருந்து தேர்ந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் சொல்றது தாபு மல்லாக்கும் பிஸ்ஸதக்கா, சதக்காவை கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, நோய்க்கான மருந்தை நீங்க தேடி கொடுங்க. ஒருத்தர் நம்ம உதவுறோம், ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம் உதவுறோம் அப்படின்னா, ஒரு ஏழையை பார்க்குறோம், அவங்களுக்கு ஒரு 2 ரூபாய் இஹ்லாஸா கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி, இப்படி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒருத்தவங்க மரிலா இருக்காங்கன்னா அவங்க நிய்யத்து வச்சு அல்லாஹ் அவங்க சிஃபாவா கூடிய அல்லாஹ் அப்படின்னு நம்ம நிய்யத்து வச்சுட்டு ஒரு ஏழையை பார்த்து நம்ம சதக்கா செஞ்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கான மருந்தா இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால நம்ம சதக்கா செஞ்சு நீண்ட ஆயுளோட வாழக்கூடிய பாக்கியத்தையும் செல்வ செழிப்போட வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.